சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. கிறிஸ் பிராட், ரெபேக்கா பெர்க்யூசன் இவங்க நடிப்புல வெளிவந்த மெர்சி அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன, இந்த படம் ரசிகர்களை கவர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் குற்ற சம்பவங்கள்லாம் அதிகரிக்குது. இதை கட்டுப்படுத்த மெர்சி அப்படிங்கிற ஒரு நீதிமன்றத்தை உருவாக்குறாங்க. அந்த நீதிமன்றத்துல ஏஐ நீதிபதி தான் வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுக்குது. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் 90 நிமிஷத்துக்குள்ள தன்னை நிரபராதி அப்படின்ற மாதிரி நிரூபிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏஐ நீதிபதி அவருக்கு தீர்ப்பு சொல்லிடும், தண்டனை கொடுத்துரும். சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதாநாயகன், டிரெக்டிவா இருக்கக்கூடிய கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை கொலை செஞ்சுட்டு சொல்லி குற்றம் சாட்டப்படுறாரு. வீடியோ ஆதாரங்கள் அவருக்கு எதிராக இருக்கு. சோ அவர் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி அவருக்கு எதிராக ஆதாரங்கள்லாம் 97% இருக்கு. சோ அதை தாண்டி தன்னை வந்து எப்படி நிரபராதி நிரூபிச்சாரு, உண்மையான குற்றவாளி யாரு, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, அதாவது 19 கிட்ஸுக்கு பிடிச்ச வாண்டட் அப்படிங்கிற படத்தை கொடுத்த திமுர் பெர்க்கும் பெடோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதாவது இந்த படம் முழுக்க முழுக்க விசாரணையின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தினுடைய சுவாரஸ்யமே இந்த படத்தினுடைய திரைக்கதை தான். அதாவது 2029 ஏஐனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த விசாரணை காட்சிகள் எல்லாம் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் கற்பனை காட்சியா இருந்தாலும் உண்மையாவே இப்படிதான் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அதே போல நம்ம படத்தினுடைய நாயகன் கிறிஸ் பிராட், அவர் ஒரே இடத்துல உட்காந்துட்டு அவர் காட்டக்கூடிய முகபாவனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. அஸ்தால் நடிப்பை கொடுத்திருக்காரு. அதே போல மனைவியை கொலை செய்யலாம் அப்படின்னு கதற காட்சியா இருக்கட்டும், தன்னுடைய மகள் வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதிர்ச்சி அடைகிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல மிஷன் இம்பாசிபிள்ல நம்மள எல்லாம் ஆச்சரியப்பட வச்ச ரெபேக்கா பெர்க்யூசன் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ ரோபோவா நடிச்சிருக்காங்க. சோ எந்தவித ஒரு அசைவும் இல்லாம ஒரு ஏஐ ரோபோ மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா முகபாவனையில அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுவாரஸ்யமே ஒரு ஆச்சரியமே என்ன அப்படின்னா, கிளவுட்ல சேகரிக்கக்கூடிய அந்த வீடியோஸ், போட்டோஸ், ஆடியோஸ் இதெல்லாம் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகன் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் செஞ்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஏஐ ரோபோ வந்து சொல்லியிருக்கோம். சோ அதே வீடியோ, போட்டோஸ், அந்த ஆதாரங்களை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து தன்னை வந்து நிரபராதி நிரூபிக்கணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாவும் ஆச்சரியமாவும் கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதாரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா காட்டினாங்க. இதனால அதோட நம்மளால கனெக்ட் ஆக முடியல ஈஸியா, ரொம்ப வேகமா. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நம்மளால கனெக்ட் ஆக முடியல. அதே போல இந்த படத்தினுடைய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ட்விஸ்ட் கடைசியில யார் வந்து இந்த கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். இதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பரபரப்பா இல்ல, பட் டீசென்டான ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த மெர்சி வந்து பாத்தீங்கன்னா ஏஐனுடைய வளர்ச்சி அடுத்த கட்டமா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையே இது மாதிரி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மொத்தத்துல இந்த படத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமா பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு எப்படி கொடுத்துருக்க ரேட்டிங் 5/3. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.